என்னது இது? கோபியா? என்ன கோபி இதெல்லாம்? யாரு கோபி இது? எனக்கு தெரியாம என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? மேட்ரிமோனில இருந்து உன் பேர்ல ரிக்வெஸ்ட் வருது, சாரி உன் மூஞ்சில ரிக்வெஸ்ட் வருது. மூஞ்சில ரிக்வெஸ்ட்? டேட்டிங் ஆப்ல உன் மூஞ்சில அரவிந்த், மாதவ், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் பாருங்க டேட்டிங் ஆப்ல இன்னைக்கு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. சரி, உன்னை மீட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நானே இப்பதான் தூங்கி எழுந்திருச்சிருக்கிறேன். நீ ட்ராக்னு போயிட்டு இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கிறியா? தெலுங்கானால ஒரு ப்ரொஃபைல், கேரளால ஒரு ப்ரொஃபைல், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். இவன் என்னைக்கும் கருப்பு கலர் வேஷ்டி கட்டிருந்தில்ல, அதுக்கு வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நானு அப்படின்ட்டு. இன்னொரு பொண்ணு என்கிட்ட வந்து நான் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேன், கை உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கை உடைஞ்ச போட்டோவை போட்டு காசு போட்டு என்னை நான் போடலடி. என்னடி இது விளையாட்டு பண்ணிட்டு? எனக்கு தெரியல புட்டோ. நல்லா இல்ல. உன் மூஞ்சினால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? நான் அவன் இல்லை, அவ்வளவுதான். சரி, நீ அவனா இருந்துட்டு போ, இல்லாட்டி போ. வர்ற பிள்ளைங்கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் அவங்களோட பழைய போட்டோங்க, இப்ப கொஞ்சம் துமுக்குன்னு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சிம்ரன் இதெல்லாம்? சரி தங்கம், அப்புறம் நான் எப்படி சொத்தை காப்பாத்துறது சொல்லு? அதுக்கு என்ன சீன்படுத்துறது? நீங்க பாக்குற மாதிரி அவர் இப்ப இல்லீங்க, இவர் கொஞ்சம் வெயிட் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். These are all old pictures அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுது, நீ இவ்ளோ ஒரு அழகான ஃபேமிலி இருந்துட்டு அவங்க வந்து இப்படி சீட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க, அது நீ தான் கன்ஃபார்மே பண்ணிருச்சு. நான் சொன்னேன், எத்தனை நாளா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி, எந்த சிட்டில இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கேன். என் புருஷன் என் கூட ஜெய்ப்பூர்ல இருக்கானே, நாளைக்கு நாங்க மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம் இருக்காங்க. எப்படி பண்ணுங்க மீட்டிங்? அப்பதானே தெரியும். நான் கேக்குறேன், வீடியோ கால் ஏதாவது பேசிருக்கீங்களா நேரடியா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறாங்க. சோ கொஞ்சம் கவனமா இருங்க கேர்ள்ஸ். சத்யா பேர்ல தான் வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணாம இருந்துடாதீங்க.